ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அக்னி தமிழன். அதாவது பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கேகேஆருக்கும் அதாவது எம்ஐக்கும் கடப்பாரிக்கும் மேட்ச்சு தரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பவுலிங் சூஸ் பண்ணது வந்து எம்ஐ தான். ஓகேங்களா? ஆனால் பேட்டிங்கில் சும்மா ஹெவி பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கிட்டத்தட்ட 220 ரன் அடிச்சிட்டாங்க கேகேஆர். இருந்தாலும் பரவாயில்ல, ரகானேவும் ஓகேவா, ஃபின் ஆலன் ஓகேவா, ஃபின் ஆலன் தரமான ஒரு இன்னிங்ஸை ஓப்பனிங்லேயே தரமான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த ஹர்திக் பாண்டியா ஓவர்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அதுலேயும் நம்பால் ரகானே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாலில் ஒரு 6, ரெண்டாவது பாலில் ஒரு 6 தரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்களா ஒரு ரன்னு நம்பால். அடுத்தது பார்த்தீங்களா ஃபின் ஆலன் தொடர்ந்து 3 4 ஓகேங்களா. தொடர்ந்து யாரா ஹர்திக் பாண்டியா, என்னடா அப்போ ஹர்திக் பாண்டியா ஓவராக அப்படி அடிக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமாட்டிங்கன்னா விக்கெட்டே உழல. சர்துல் தாக்கூர் வந்தாருங்க, தரமான ஒரு விக்கெட்டு தரமாக எடுத்துட்டாக்கல. ஓகேங்களா. ஃபின் ஆலன்தும் ஓகே. அடுத்தது கேமரோன் கிரீன் அவர்தும் ஒரு விக்கெட்டு. அப்புறமேட்டுக்கு ரகானே கிட்டத்தட்ட 67 பால் 40 ரன்னு 67 ரன்னு அடித்தார் ரகானே. இந்த ரோஹித் சர்மா எப்பா சாமி கிட்டத்தட்ட 120 ரன்னு. அடுத்தது ரகுவன்சி ஒரு 29 பாலுக்கு ஒரு 51 ரன் அடித்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே சம்படி இவங்க 2 பேரும் நல்ல ஒரு டார்கெட்டை கொடுத்து நல்ல ஒரு கொஞ்சம் இன்னிங்ஸ் விளையாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் பும்ரா ஒரு தரமான ஒரு பவுலிங் போட்டு இருந்தார். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 ரன்னு டார்கெட் கொடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா யார் பேட்டிங்கு, நம்மால் எம்ஐ தான் எடுத்தோடனே. ஓகேங்களா. எடுத்தோடனே பார்த்தீங்களா நம்மால் ரோஹித் சர்மாவும் சரி ரிக்கில்டன் 2 பேருமே சும்மா தரமான ஒரு இன்னிங்ஸை விளையாடிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 79 ரன்னு, ரிக்கில்டன் 81 ரன்னு தரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12வது ஓவரில் தான் இவங்க விக்கெட்டே விடுறாங்க. நம்மளும் கேகேஆர் டைமில் வந்து அதிகமாக வந்து எப்படின்னா வச்சுக்கோங்க, பவுலிங் வந்து டெத் ஓவர் நல்லா போட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஓவர்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கடப்பாறை டீமு கிட்டத்தட்ட 13 வருஷமாக ஃபஸ்ட்டு மேட்ச் எப்பயுமே சாமி விட்ருவாங்க. ஆனால் இந்த முறை ஃபஸ்ட்டு மேட்ச்சே அடின்னு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிக ஸ்கோர் டார்கெட்டே இப்போ தான் அதிக ஸ்கோர் கிட்டத்தட்ட 220 டார்கெட்டே இப்போ தான் ரீச் பண்ணின்னுக்கிறாங்க. இந்த டார்கெட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க, வின்னும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பாண்டியெல்லாம் ஒரு குட்டி அடியை போட்டு கிட்டத்தட்ட 19வது ஓவரில் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இவன் ஓப்பனர்ஸ் தரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. பும்ரா சொல்லவே தேவையில்ல. பும்ரா வந்து தரமாக ஒரு பவுலிங் போட்டார். டெத் ஓவர்லாம் கிட்டத்தட்ட 35 ரன். மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ ரன் கொடுத்துட்டாங்க. பும்ராலாம் தரமாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா வச்சுக்கோ, ரோஹித் சர்மா, இந்த விராட் கோலி, ரகானே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு, சரி விளையாட மாட்டாங்கன்னு நினச்சா சும்மா தலைவன் 60 70 சும்மா தரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபீல்டிங் தான் ஒரு கொஞ்சம், ஏன்னா ஆர்சிபி விளையாடும் போது கிட்டத்தட்ட ஃபீல்டிங் ஒரு கேட்ச் விட்டார். அதே மாதிரி தான் நம்மால் ரோஹித்தும் ஒரு கேட்சை விட்டார். ஓகே மக்களே, நேற்று யார் மேட்ச் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சர்துல் தாக்கூர் 3 விக்கெட்டுங்க. ஓகே பாய் கைஸ்.